அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜனவரி 20 முதல் பிப்ரவரி 20, 2026 கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது, பிறர் அண்டு சூழல் வழி நல்லவை வர முரண் தவிர்க்கும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். பிறர் அண்டு சூழல் வழி நல்லவை வர முரண் தவிர்க்கும் மாதம். ஆக முரண்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். முரண்பாடுகளை தவிர்த்தும் அப்பதான் மற்றவங்க சூழல் வழியா நன்மைகள் கிடைக்கும். இல்லாட்டி கண்டங்களை நீங்களே உங்க புத்தியால வரவழைத்துக் கொள்வீர்கள். இந்த கன்னி லக்னம் கன்னிராசிக்கு நல்ல புத்திசாலி தான். அவர் அஸ்தங்கதம் ஆயிருக்கார் 12ஆம் இடத்ததிபதியோட. அதனால உங்களுடைய இது விரயத்தை, நிம்மதி, சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி ஒரு தாட்டெல்லாம் வரும், செயல்பாடுகள் வரும். கவனம் தேவை. ஏன்னா 5ஆம் இடம் வலுக்கு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கோள்கள் பெரிய அளவுக்கு நன்மையை செய்யணும். ஆனா 12ஆம் இடத்ததிபதி இருக்கார், உங்களுக்கு ரொம்ப ஆகாதவன். 3-8 கூடையவன். எதிர்பாராத சிக்கல்களை, பிரச்சனைகளை அப்படி ஒரு தைரியமற்று வீக்கா போற மாதிரி பண்ணக்கூடிய அந்த செவ்வாய் உச்சமாகிறார். 5ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்ததிபதி. உங்களை அறியாம வெடுக்கும். நீ படாரன் பிகவ் பண்ணுவோம். என்ன செய்யறோன்னு தெரியாது, என்ன பேசுறோம், என்ன வெளிப்படுத்துறோம் அப்படின்னு தெரியாம. ஏன்னா கெட்டவன் வலுக்கிறான். 3-8 கூடைய அந்த செவ்வாய் 5ல போய் உச்சமாகிறப்ப, பொதுவிலேயே 5ல செவ்வாய் இருந்தா 1, 5, 9ல இருக்கக்கூடிய கோள்களுடைய கேரக்டர் அதிகமா வரும். செவ்வாய்னாலே நான் மோடு முட்டின்னு இருக்கேன். நீங்க வேற கொஞ்சம் பயந்தாங்களே, புத்திசாலித்தனம்னாலும் பயம் இருக்கிற ஆளு. இப்ப 5ல செவ்வாய் இருக்கிறப்ப ஓவரா பண்ணிடுவீங்க. சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி, சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு. ஓவர் பண்ணுவீங்க. அது உங்க உடம்பதான் படுத்து, உங்க மரியாதையை தான் கெடுக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. பெரிய அளவுக்கு நிம்மதி, சந்தோஷம் வராதபடி. இல்லாட்டி பயம், கண்டங்கள். ஏன்னா 7ல வேற கண்டகச்சனியாக அந்த சனி பகவான் இருக்கிறது, 10ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறது. இதெல்லாம் சிக்கல். மற்றவங்க சூழல் வழியா கண்டங்களையும், வேலை தொழில் ரீதியாக மாற்றங்களையும், அந்தஸ்து மரியாதை போற மாதிரியும் சிக்கல்கள் வரும். நீங்க இது அந்தஸ்து மரியாதை போயிடும், வேலையில மாற்றம் வரும், பிரச்சனை வரும்னு பயப்படுவீங்க. அது நல்லபடியா வந்துடும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. முரண்பாடுகளை தவிர்த்துக்கங்க. யாருக்கிட்டையும் எதுவும் வேண்டாம். ஏன்னா புத்தியில அப்படி 5 கோள்கள் வேலை பார்க்குது. 11ஆம் இடத்ததிபதி 5ல இருந்து 11ஆம் இடம் பார்க்கிறார். நல்ல லாபம் வரும். உங்க புத்தியால அதுக்கு எடுத்து விட்டீங்கன்னா. ஏன்னா கெட்டவன் வலுக்கிறானே. உங்க லக்னம் ராசிக்கு டோட்டலா ஆகாதவன். உங்க கோளுக்கு ஆப்போசிட்டான கோள். நீங்க பயந்தாங்குழின்னா அது மோடு முட்டி செவ்வாய். அது உச்சமாக இருக்கிறது, 5ல இருக்கிறது. கூடவே சூரியன். செவ்வாய் ஒரு வெப்பக்கோள் உச்சமா இருக்குங்கிறப்ப அப்படி ஒரு டென்ஷன், ஒரு கோபம், ஒரு பயம், டபக்குன்னு என்ன செய்யறோம்னு தெரியாம பண்றது, அதெல்லாம் பண்ற சூழல்ல சூரியனும் இருக்கிறப்ப, இன்னொரு வெப்பக்கோளும் சேர்றப்ப, சூரியன் செவ்வாய் சேர்ந்தா ரொம்ப அதிரடி காட்டுவீங்க. யாரா இருந்தாலும் பகைத்து கொள்வது, எதை வேணாலும் பேசுறதுன்னு பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு அந்த வேலை தொழில் ரீதியாக, அந்தஸ்து மரியாதை ரீதியாகலாம் கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதெல்லாம் எல்லாம் கெட்டுப்போடும். கவனமாக இருக்கும். பேச்சிலையும் கவனம், செயல்பாடுகளையும் கவனம். அப்பதான் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் மாதிரி வரும். ஏன்னா 5ல உள்ள கோள்கள் நல்லது பண்ணுட்டேன்னு அதிர்ஷ்டம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடியது. அண்ட் 6ல உள்ள அந்த ராகுவும் அதிரடி காட்ட வைப்ப. அப்பதான் ஓவரா ஆடுனீங்கன்னா வம்பு. ஓவர் கான்பிடன்ட் உடம்புக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா 3க்குரியவன் முயற்சி, தைரிய, வீரிய, பராக்கிரம ஸ்தானாதிபதி உச்சமாகிறப்ப ஓவரா பண்ணிட்டீங்கன்னா வம்பு. அப்படியே பயத்துல உட்கார்ற மாதிரி ஆயிடும், விரயத்துல உட்கார்ற மாதிரி ஆயிடும்.
12ல இந்த கேது இருக்கிறப்ப நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி ஒரு திருப்தி, அப்படி ஒரு சந்தோஷம். எப்பா கடவுள் இருக்காருப்பா, எப்படி ஒரு கிரிட்டிக்கலான சூழல்லாம் என்னை காப்பாத்தி விட்டார் அப்படின்னு அப்படி ஒரு திருப்தி. இது பொதுவிலேயே சொல்லுவாங்க 12ல கேது வந்தா எல்லா வகையிலையும் எனக்கு திருப்தின்னு. பிறப்பு ஜாதகத்துல 12ல கேது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜென்மத்துல எனக்கு முக்தி, இந்த எல்லா வகையிலையும் எனக்கு திருப்தி, முக்தின்னு போவீங்க. ஏதாவது கர்ம வினைகள் பாக்கி இருந்தா தானே அனுபவிக்க வரணும். இப்படி நில் பேலன்ஸ்ல போற மாதிரி ஆகும். மெடிடேட் பண்ணிக்கங்க. அண்ட் எடுத்தேன் கவுத்தேன்னு முடிவுகள் பண்ண வேண்டாம், அதிரடியாகவும் பண்ண வேண்டாம். பிறர் சூழலோட அனுசரிச்சு பண்ணிக்கங்க. பெரியவங்கள்ட்ட ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்ட்டெல்லாம் கேட்டுக்கணும். ஏதோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எதை வேணாலும் செய்யறதுன்னு பண்ணீங்கன்னா அது தப்பு. கண்டங்களை சந்திக்கிற மாதிரியா. 5க்குரியவன் 7ல போய் இருக்கிறப்ப இந்த எதிர்பாலினர் வகையிலையும் வித்தியாசமான வகையில மாற்ற மாதிரியும் பண்ணும். காதல் வயப்படுறது 7-5 லிங்க் ஆனாலே மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடக்கிறது. மனதிற்கு பிடித்த மனிதர்களை சந்திப்பது, அவர்களோடு இணைவது, இப்படிலாம் இருக்கும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. நல்ல சூழல், நல்ல ஆட்கள் வருவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு கண்டங்களை ஏற்படுத்துற மாதிரி தான் வருவாங்க. இந்த முரண்பாடையும் தவிர்க்கணும்ட்டு இந்த மாதம் யார்ட்டையும் எந்த முரண்பாடும் தேவையில்லை. ஏன்னா இந்த கண்டகச்சனி கண்டங்களை ஏற்படுத்திடுவார். நீங்க சாதாரணமா நினைச்சிருப்பீங்க, அதோட பின்விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். ஐயோ இப்படிலாம் நான் நினைக்கலைங்க, ஜஸ்ட் பேசுனேங்க. நீங்க ஏன்னா ஜாலியான ஆளு, காமெடியான ஆளு, விட்டு காமெடி இந்த ஹியூமர் சென்ஸ் அதிகம் உள்ள ஆளு, விளையாட்டு புள்ள அப்படின்ட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆளு. உணர்ச்சி வசப்பட்டீங்க, முரண்பாடுகள் பண்ணீங்க அப்படின்னா பிறர் சூழல் வழியா சிக்கல்கள் வந்துடும். நல்லவை வர்றதுக்கு ரெடியா இருக்கு. ஏன்னா 5ஆம் பாவத்துல இருக்குன்னா நல்லவைகள் தான் நடக்கும்ட்ட. பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்க இந்த சந்திரனும் வேலை பார்ப்பார். பெரிய அளவுக்கு அந்தஸ்து மரியாதை கொடுக்க உங்க வித்தை திறமை வெளிப்படுத்துவதற்கு குரு பகவானும் இருக்கிறார். அதற்கேற்ற ஆட்களை சூழலை எல்லாரையும் உங்களுக்கு அனுசரிச்சு உங்களை அனுசரிச்சு போற மாதிரி ஆட்களெல்லாம் அனுப்பி விடுவார் இந்த குரு பகவான். இல்லாட்டி உங்க அந்தஸ்து மரியாதை போயிடும். ஏன்னா 10ல வக்ரமா இருக்கார். ரொம்ப ஓவரா திமிரா அப்படி இப்படி பண்ணீங்கன்னாக்கா ஆபத்தை ஏற்படுத்தும். 6ல உள்ள அந்த ராகு அதிரடியாக வேலை செய்ய வைப்பார். கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரொம்ப நல்லது. இல்லாட்டி முரண்பாடுகள் வர்ற மாதிரி பண்ணிடுவீங்க. அதிரடி காட்டுறேன்னு, எனக்கு இது நல்லதுன்னு தெரியுது, நான் சரியா இருக்கேன்னு தெரியுதுன்னு ஓவரா பண்ணீங்கன்னா அது உடம்புக்கு ஆகாது. ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாதுன்னு அது வியாதியை கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா 6ல இருக்கக்கூடியது நோய், பகை, விரோதம், கடன், இதுல மாட்டிக்கிற மாதிரிலாம் பண்ணிடும். அதனால நிம்மதி சந்தோஷம் போகும். அதனால முரண்பாடுகளை தவிர்த்துட்டு மற்றவங்க சூழலோட இணைந்துட்டு டேக் இட் ஈஸின்னு போயிடணும். எதையும் மேக் இட் சிம்பிள் இல்லை டேக் இட் ஈஸி அப்படின்ட்டு நீங்க போனீங்கன்னா தான் இந்த மாதம் பெரிய அளவுக்கு உடம்பு பாதிக்காதபடி மற்றவங்க சூழல் வழியா பெரிய அளவுக்கு நன்மைகளை நீங்க அடைய முடியும். ஒரு மேஜர் ஒர்க்கு, மேஜர் வேலை செய்ய போறீங்களா, இந்த தசாபுத்தியும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அஸ்தங்கதம் ஆயிருக்கு, லக்னாதிபதி அஸ்தங்கதம் ஆகிறார். கிட்டத்தட்ட அந்த புதன் பார்த்தீங்கன்னா 4-2 வரைக்கும் 5ல் இருக்கார். அப்புறம் 6ஆம் இடம் போறார். அஸ்தங்கத நிவர்த்திங்கிறது அந்த புதன் கிட்டத்தட்ட 10-2 வரைக்கும் 10-2-2026 வரைக்கும் அஸ்தங்கதம் ஆயிருக்கார். அதனால ஒரு வீக்காக தான் இருப்பீங்க. பெரியவங்க, தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், பெரிய மனிதர்களோடு அனுசரித்து போய்க்கோங்க. முரண்பாடு வர மாதிரி பண்ணிக்க வேண்டாம். அண்ட் அப்படி ஒரு முழு சுவரான சுக்கிரன், பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோடையே தனத்தை கொடுக்கக்கூடியவன், சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரனும் 6-2-2026 அப்புறம் 6ஆம் இடத்துல போய் மறைகிறார். அப்போ கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. 5ல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பெரிய அளவுக்கு மெடிடேட் பண்ண தோணும், மிராக்கிளை பார்ப்பீங்க, ஆசையாக செய்வீங்க. இந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 17-2-2026 வரைக்குமே அஸ்தங்கதமாக இருக்கிறதால
பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட அனுசரித்து போகிறது. பொதுவாகவே பிறர் சூழல்கிட்ட முரண்பாடு வரக்கூடாதுன்னு இருக்கேன். மெடிடேட் பண்ணிக்கங்க, ஆச்சரியங்கள் கிடைக்கும். மேஜராக ஏதாவது இதை செய்ய போகிறீங்களா அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு செஞ்சுக்கங்க. ஏன்னா 5ல் அவ்வளவு கோள்கள் இருக்கிறப்ப, 12ஆம் இடத்துலாம் இருக்கிறப்ப, அப்படியே திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைச்ச மாதிரி, திடீர்னு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி, திடீர்னு பல வாய்ப்புகள் கிடைக்கும். அது வரைக்கும் சும்மா இருந்தேன், இப்போ பல இதுன்னு இந்த ஸ்பெக்குலேஷன் மாதிரி விஷயங்கள், ஷேரு ட்ரேடிங் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக வச்சுக்கணும். ஏன்னா பிறர் சூழல் வழியாக நன்மை கிடைக்கும். நிதானமாக இருந்தால் தான். முரண்பாடு பண்ணிட்டீங்க, உணர்ச்சி வசப்பட்டீங்க, பேராசைப்பட்டீங்க, அதிரடி காட்டினீங்க, வேகம் கோபத்தை காட்டினீங்க அப்படின்னா தீர்ந்துச்சு. சிக்கல் வந்துடும். நல்லவை வர்றதை இல்லை ஆல்ரெடி வந்ததை அப்படியே கெடுத்துருவீங்க. வர்றதை கெடுத்துக்கிறது ஏற்கனவே கிடைச்சதை கெடுத்துக்கிறதுங்கிற மாதிரி ஆகிடும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலையில் இருப்பீங்க. பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் நன்மை உங்களுக்கு கிடைத்தே தீரும். கண்டகச்சனியாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு அவர் கண்டங்களை பண்ண மாட்டார். கன்னி லக்னம் கன்னி ராசிக்கு அவர் யோகாதிபதியாக வரார். என்ன தேவையற்ற பகை விரோதத்தை ஏற்படுத்துவார். அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நீங்கள் பயப்படுவீங்க. இப்படி பேசிட்டோமே, இப்படி செஞ்சிட்டோமே, என்ன நடக்குமோ, இல்லை அவன் ஏதாவது பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறது, அப்படி இப்படி முறிவு பிரிவு வந்துட்டா என்ன பண்ணுறது, இப்படிலாம் ஒரு குழப்பம் வரும். மெடிடேட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் உடம்பையும் பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்ததிபதி 7ல் இருக்கிறப்ப மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களும் கொடுப்பார். உடம்பு லைட்டாக சரியில்லையா, ப்ராப்பராக மெடிக்கேஷன் மருந்து எடுத்துக்கிறது, டாக்டரை பார்த்துக்கிறது, ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம். பெருசாக படுத்தாதுங்க. முரண்பாடு ஒண்டி இந்த மாதம் தேவையில்லை. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.